நீங்கள் நீண்ட காலமாக பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க. அரசியல் தலைவர்களுடைய சொல்லக்கூடிய கருத்துக்கள், சொல்லாத கருத்துக்கள் ஆயிரம் உள்ளர்த்தங்கள் கொண்டிருக்கும். டாக்டர் அன்புமணி போகிறார். ஆனால் போய் எல்லாம் இனிமையாக இருந்தது என்றால் ஒரு ப்ரெஸ் மீட் இருந்திருக்கும். ப்ரெஸ் மீட் இல்லாமல் அவர் கிளம்புறார் அப்படிங்கும்போது அந்த மோதலும் ஊடலும் தொடருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கான சந்திப்பு அப்படிங்கிறத ராமதாஸ் அவர்களே நேற்றே முடிவு பண்ணியிருக்கிறார். அதனால தான் நிர்வாகிகள் யாரும் இன்றைக்கி சந்திக்க வர வேண்டாம் அப்படின்னு. அது அன்புமணி கூட சந்திப்பு மட்டும் அல்ல, அது நம்ம எல்லாருக்கும் தான் யூகிக்க முடியும். எப்படின்னா இப்போ அடுத்தடுத்தது இவர் துக்ளக் குருமூர்த்தி வர்றாரு, சைதை துரைசாமி வர்றாரு. இதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணியிருப்பார். பண்ணி ஒரு ஆரம்பகட்ட ஒரு பேச்சுவார்த்தை காலையில் 2 பேருக்கும் நடந்திருக்கும். முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது மாதிரி தலைவர் யார், ஏன்னா அதான ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லை நானே தலைவருங்கிறார் இவர் ராமதாஸ். அதான் அந்த இதுக்கான ஒரு முடிவு தான் முக்கியமானதாக இருந்திருக்கும். ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை யார் முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தை பார்த்து முதல்ல தீர்க்க வேண்டிய கிரைசிஸ் தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் ஒரு அதிக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவில் நிறுவனர் தான் மெயின், நிறுவனர் இல்லாமல் செய்ய முடியாது அப்படின்னு. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டமோ இல்லை இது தேர்தல் ஆணையமோ கூட ஒரு சட்ட ரீதியாக பார்த்தா எங்கேயுமே நிறுவனர் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறையோ அவங்களுக்கு அந்த கட்டம் வரைக்கும் போகும். அதனால அந்த கட்டம் வரைக்கும் போகும், ஒரு தேர்தல் ஆணையத்துல தாவா வரைக்கும் போகும் இந்த பிரச்சனை. இல்ல இந்த தலைவர் பதவி எந்த அளவுக்கு முக்கியங்கிறதுக்காக இதை சொல்றேன். இல்ல அந்த அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இப்ப ராமதாஸே பாத்தீங்கன்னா நிறுவனருக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தா நான் நிறுவனா இருந்துட்டே இதை செய்யறேன்னு சொல்லலாம். இல்ல தலைவர் அப்படிங்கறதையும் கேப்சர் தலைவர் தான் முக்கியமான அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். இது அந்த அளவுக்கு போக விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிற ஒரு விஷயம் தலைவர் அப்படிங்கிறதுனால அன்புமணி தரப்புல சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பொதுக்குழு ஏற்கனவே அவர் சொன்னது தான். இப்போ பொதுக்குழு மூலமாக தலைவராகிட்டேன், 3 வருடம் கடந்தாலும் அடுத்த தலைவர்னு தேர்ந்தெடுக்கல, நான் தான் தொடர்றேன், அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு அதுக்கு ராமதாஸ் ஒப்புக்கொண்டு இருக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் நிலவுது. அப்படிதான் தெரியும். தலைவராக ரைட்டு இருக்கட்டும், இன்னும் நம்ம அதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு. அதனால கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்தா கொஞ்சம் நாள் இருக்குது. அதை பேசிக்கலாம். நம்ம யாரு போய் பேசுறது, யாருக்கு அதிகாரம், இல்லை எத்தனை பேருக்கு சீட்டு, இன்னைக்கு யாரு போயிருக்கிறாங்களோ அது ஒரு எண்ணத்தை பொதுவாக கொடுத்துருது இல்லை. அவங்க பாஜகவோட பிரதிநிதிகள் இல்லைன்னு சொல்றாங்க திரு குருமூர்த்தி போன்றவர்லாம். பட் இதுல பாஜக தலையிடுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணத்தை, ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கிடுது இல்லை இது. நிச்சயமா அது பாஜக தான் அதில் இருக்குங்கிறது ரொம்ப அர்த்தப்பழசான உதாரணம் சொன்னால் உள்ளங்கை நெல்லிக்கனி. ஏன்னா அவ்வளவு பட்டவர்த்தனமான விஷயம் இது. இப்போ குருமூர்த்தி கேட்டால் நான் பாஜக உறுப்பினராகவே இல்லையே அப்படின்னு கூட அவர் சொல்லுவார். இப்போ இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? பாஜக சார்பாக வரல, நான் வரல, அப்புறம் பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு வரீங்களா? இல்லை நான் வர்ற இடத்துக்கு தான் பிரச்சனை வந்துடுது அப்படின்னு ஏதோ கிரகத்தில் கூட சொல்லுவாங்க. இது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, அதனால அதுன்னு. இப்போ அந்த மாதிரி நான் வர்ற இடத்துக்குங்கிறாரு இவர். ஆனால் இவர் பாஜக சார்பாக தான் வந்திருப்பாருங்கிறதுக்கு 2 காரணங்களை நம்ம சொல்லலாம். ஒன்று, இவர் எந்த அளவுக்கு பாஜக மேலே ஒரு ஈர்ப்பாக இருக்கிறாரு, பாஜக எந்த அளவுக்கு இவர் மேலே ஈர்ப்பாக இருக்கு. கடந்த முறை அமித்ஷா இங்கே வந்தப்போ கூட இவர்கிட்ட ஒரு 1 ஹவர் பேசிட்டு தான் அதிமுக பேசுகிறாருங்கிறலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜக தலையிடுதுன்னே வச்சுப்போமே, அவங்க ஒரு நல்லெண்ணத்துல தலையிடுறாங்க அப்படின்னு ஏன் பார்க்க முடியாது? அவங்க தலையிட்டாலே எல்லா தலையீடுமே கெட்ட தலையிட ஏன் பார்க்க முடியும்? அவங்க என்ன நினைக்கலாம், என்டிஏல இந்த கட்சி இருக்கு, ரொம்ப முக்கியமான கட்சி, வடக்குல சீட் வாங்கணும்னா அது தேவை, அதனால இந்த கட்சி ஒன்னா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணமும் காரணமா இருக்கலாம் இல்லையா? நல்ல விஷயம்தான். அதுக்கு முன்னாடி இங்கே இதில் பாஜக தான் இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லிடுறேன். எப்படின்னா இப்போ சைதை துரைசாமி கூட போயிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே அதிமுக ஒன்றுபட்டு நிற்கணும்னு சொன்னப்ப அங்கேருந்து KP முனுசாமி கடுமையாக எதிர்த்தார். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு. பிஜேபியோட கூட்டணி வைக்கணும். அப்போ சைதை துரைசாமி அதிமுக சார்பாக போயிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ சைதை துரைசாமியை பொறுத்தளவில் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தோற்றம் இருந்தாலும் அவர் தேர்தல் அரசியல் அப்படின்னு வந்துட்டா அவர் எகன்ஸ்ட் திமுக தான். ஓகே, அவர் எம்ஜிஆர். பட் அப்படித்தானே என்டிஏ யோசிக்கணும். என்டிஏ என்ன யோசிக்கணும்? சிந்தாம சிதறாம நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் ஒண்ணா இருக்கணும். இவங்க 2 பேரும் பிரிந்திருந்தா அது கூட்டணிக்கு நல்லது இல்லை, அந்த கட்சிக்கு நல்லது இல்லை, நமக்கும் நல்லது இல்லை, சேர்த்துருங்க அப்படிங்கிறது தானே அவங்க வலியுறுத்தக்கூடிய ஒரு நல்லெண்ணமா இருக்கும். அவங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட பாமகவோட இன்ட்ரெஸ்ட் அதில் சேர்ந்து வருது இல்லை. ஆனால் கடந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது இப்போ பாஜகவால எதிர்கட்சி தரப்புல எதிர்த்தரப்புல இருக்கிற கட்சிகளை விட உடன் இருந்த கட்சிகளை அனுபவித்தவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக இப்ப நிதிஷ்குமார் விஷயம் பீகார்ல. பட் இதெல்லாம் என்ன இன்ட்ரெஸ்ட்? அவங்களை பிரிஞ்சிருக்கிறதுனாலயோ அங்க பிரச்சனை இல்லையோ பிஜேபிக்கு இந்த சிச்சுவேஷன்ல இன்ட்ரெஸ்ட்? அவங்கள நான் புனிதர்கள்னு சொல்ல, இந்த கேஸ்ல அவங்க நல்லா இருந்தா அவங்களும் நல்லா இருப்பாங்க.
இல்லை, இந்த கேஸ்ல என்ன அவங்களுக்கானதுன்னா, பாமக ஒரு கூட்டணி கட்சி என்பதை தாண்டி தங்கள் கைக்குள் வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பார்க்குறாங்க. திருக்குமார், பாஜக கைக்குள்ள வைக்க பார்க்குதா பாஜக? ஆட்டி விக்குதா? வேல்முருகனுடைய சகோதரர் நேற்று சந்தித்தார், திருமாவளவன் சந்தித்தார். அவர் எதனால சந்தித்தார்? அவர் சந்திக்கிறார். அவருடைய சகோதரர் வேல்முருகன் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். நான் வந்து உடனே எங்கள் அண்ணன் சந்தித்ததுனால நான் வந்து அதில் இணைய போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வதந்தி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒரு ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் டாக்டர் வந்து வயதானவர், அந்த கட்சியில் நான் ரொம்ப நாள் இருந்தேன், அவர் இவ்வளோ சங்கடப்பட்டு பேட்டி கொடுத்துருக்காருங்கிறதுக்காக தான் எங்கள் சகோதரர் பேசினார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால தாங்கள் கூற வருவது, அதில் கோர வருவது என்னன்னு சொன்னால் அதை போல தான் எல்லா கட்சிகளும். அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, அவர் போய் பேசுறாருங்கிறதுனால ஒரு அர்த்தம் பண்ணிக்க முடியாது. பண்ணணுங்கிறதுக்கு நான் முயற்சி கூட பண்ணலை. நான் யதார்த்தமாக என்ன நடந்திருக்கிறது என்றால், ஒரு பெரியவர், அவர் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, அதை யாரும் மூணாவது ஆள்கள் யாரும் தலையிட்டு தீர்க்க மாதிரி இல்லை. நாம் அதை இடையில பேசி சரி பண்ணி விடலான்னு நினைக்கலாம். அல்லது அவருடைய உடல் நலன் கருதி, அவர் வயதானவராக இருக்கிறாரு, ரொம்ப சீரியஸாக இப்பெல்லாம் யோசிக்காதீங்க, கொஞ்சம் அவர் ஆறுதலுக்கு சொல்லலாம். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அதே போல் தான் பாஜகவில் அவர் என்ன, பாஜக ஏன் வந்து அவர் பாஜகவில் இருந்தது உண்மை. குருமூர்த்தி வந்து அவருக்கு 40 வருஷம் ஃப்ரெண்டுன்னு அவரே சொல்லிட்டார். அவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குருமூர்த்தி அவர்களுக்கு பல ஆண்டுகளாக நண்பர் என்று அவர் சொல்லிவிட்டார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவரும் கூட அந்த அடிப்படையில் போயிருக்கலாம், கட்சியை தாண்டி போயிருக்கலாம். அவர் வெளியே வந்து பேசும் பொழுது அவர் அதை பற்றி எதுவுமே பேசலை. அதே போல் அன்புமணியும் எதுவும் பேசலை. அன்புமணியும் இன்னைக்கு வந்துட்டு போகும்போது நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அரசியல் பேசியிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. உள்ள வந்திருக்கும் பொழுது இப்போ அன்புமணி ராமதாஸுடைய 3வது மகள் வந்திருக்கிறார்கள். அதோட அவங்களுடைய அம்மா வந்திருக்காங்க, சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்க. சரஸ்வதி அம்மா அங்கே தான் இருக்காங்க. அவங்க 4 பேர் தான் பேசியிருக்காங்க. கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்களா? இல்ல, அதுல தகவல் இருக்கு சார், இதெல்லாம் தகவல் இருக்கு. நான் பார்க்கல. இல்ல, அவர் வரும்போது அவர் உள்ள வரும்போது வேற யாரையும், அவர் கூட அன்புமணி கூட யாரும் வரக்கூடாது, அன்புமணி மட்டும் வர சொல்லுங்க. அன்புமணி உள்ள போயிருக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதான் எனக்கும் தெரியும். உள்ள போய் சந்திச்சாரா இல்லைன்னு தெரியாது. அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாது சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அன்புமணி அவரு ஒன்னா போனாங்கிறது அவருக்கு தெரியாம இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அன்புமணி வந்தது எனக்கு தெரியாது, அன்புமணிக்கு எனக்கும் தொடர்பு இல்லை, நாங்கள் தற்செயலாக வந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் உள்ளே 3/4 மணி நேரம் இருந்திருக்கிறார். 3/4 மணி நேரம் அன்புமணி ராமதாஸ் இருந்திருக்கிறார். ஆனால் எதுவும் பேசினதாக ஒரு தகவலும் இல்லை. தாயார், அன்புமணி, அவருடைய மகள் ராமதாஸ் 4 பேர் மட்டும் 3/4 மணி நேரம் இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் தகவல் இருக்கிறது, அங்கே உள்ள தகவல் சொல்லுகிறது. அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஆனால் இதுல வேற இன்ஃபார்மர் வச்சிருக்கீங்க நீங்க? இல்ல, இருக்கு, அவங்க எல்லா இடத்துலயும் தொடர்பு இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். அது நாளைக்கு வரலாம், நாளைக்கு இதுதான் இப்படி கூட இருக்கலாம், பல விஷயங்கள் நான் இப்படி சொன்னதெல்லாம் வந்திருக்கிறது, அது தெரியாது. ஆனால் இதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கணுங்கிறது அவசியம் ஒன்றும் கிடையாது. பிஜேபி தலையிடுதுன்னு நினைக்கிறீங்களா? தலையிட்டா தப்பு இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு 40 வருஷம் நண்பர், நான் வெறும் திரு குருமூர்த்தி போனதை வச்சு மட்டும் சொல்லல, பொதுவாகவே அவங்களுக்கு இந்த ஒரு நோக்கம் இருக்கா, இவங்க வந்து ஒன்னா இருக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம அணிக்குள்ள இருக்கணும், வலுவா என்ன கான்ட்ரவர்சி இருக்கு. அன்பு இவரு டாக்டர் ராமதாஸ் வந்து என்ன சொல்றார், அதிமுகவோட இருக்கிறதுக்கு அவர் உடன்படுறார். அவருடைய பல ஸ்டேட்மெண்ட், கடந்த கால தேர்தல் முடிவுகள், கடந்த காலத்தில் மகனுடன் அவர் பேசியது, அன்புமணியும் சோமியாவும் என் காலை பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட கேட்டாங்க, நான் அதிமுகவோட தான் சேரணும்னு சொன்னேன், ஆனால் இவங்கள் அப்படி இல்லாமல் பிஜேபியோட சேர்ந்துட்டார்கள். காலையில் பார்த்தால், விடிய காலம் பார்த்தால் அண்ணாமலை வந்து என்னுடைய ஆபீஸ்க்கு வந்தார் அப்படிலாம் சொன்னார். அவர் இப்ப வரைக்கும் அதிமுக சேர வேண்டாம் என்று அவர் ஒரு இடத்துல கூட சொல்லல. பாஜக ஒன்னா இருக்கிறதுனால இதுல கான்ட்ரவர்சி வரதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அதனால சைத துரைசாமி வந்தாலும் தப்பு இல்லை, குருமூர்த்தி போனதும் தப்பு இல்லை, அவங்க தனியாகவும் போயிருக்கலாம், நட்பின் அடிப்படையில் கூட போயிருக்கலாம். அவங்க சொன்னாதான் நமக்கு உண்மை என்னன்னு தெரியும்.